Hi friends, welcome to Salem Batma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி வெஜிடபிள் பாயா. நம்ம நார்மலா ஆட்டுக்கால் பாயா அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்போம். இது வந்து வெஜிடபிள் வச்சு பண்றோம். வெஜிடேரியன் பீப்புள நல்லா லைக் பண்ணி சாப்பிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 லவங்கம், ஒரு அன்னாசி பூ, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பிரியாணி இலை இது தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் நான் பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறி போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் தேவையோ அது போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வச்சிருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி இந்த காய் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் காய் வெந்துருச்சான்னு. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ அதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன தேங்காயில அரை மூடி அளவுக்கு தேங்காய் கீனி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நைஸா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு நம்ம அரைச்ச தேங்காய் விழுத ஊற்றுறோம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மறுபடியும் மூடி கொதிக்க வச்சுக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாயை நம்ம கொதிச்சிச்சு. இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாயா ரெடி. பாருங்க, நம்ம செஞ்ச இந்த வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா இடியாப்பத்திலும் நல்லா டேஸ்டாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.